சாராய கடைக்காக திமுகவினர் என்னை மிரட்டுகின்றனர். விவசாய சங்க தலைவர் திருச்சியில் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் ராஜினாமா செய்ய வேண்டும். தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் ப. சின்னதுரை தலைமையில் சமூக ஆர்வலர்கள் உமர், பீர் முகமது ஆகிய மூவரும் இன்று காலை 6:30 மணி அளவில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசலில் திருச்சி மாவட்டம் சோமரசன்பேட்டையில் FL2 வகை மதுபான கடை திறப்பதற்காக முயன்றபோது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தி அந்த மதுபான கடை மூடப்பட்டது. தற்போது அந்த கடையை மீண்டும் திறப்பதற்காக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இதனை கண்டித்து அந்த மதுபான கடையை மூடப்பட வேண்டும், தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காந்திய வழியில் தண்ணீர் அருந்தா உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக முதல்வர் ஆண்டுதோறும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், 2026க்குள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார். ஆனால் தற்போது அந்த வாக்குறுதிகளை மறந்து மாது, சூது நடத்தும் வகையில் FL2 வகையான மணமகிழ் மதுபான கடைகளை திறப்பது கண்டனத்திற்குரியது. இதனை எதிர்க்கும் வகையில் செயல்படும் என்னை திமுகவின் அந்தநல்லூர் ஒன்றிய சேர்மன் துரைராஜ் மற்றும் காஜாமலை விஜய் ஆகியோர் மிரட்டுகின்றனர். வீட்டுக்கு வந்து உங்களை சரி கட்டிவிட்டு வர சொன்னார்கள் என்று என்னிடமே பேசுகிறார்கள். சாராயத்திற்கு அக்கறை காட்டி நாட்டை கொள்ளையடிக்க திமுகவினர் திட்டமிட்டு விட்டனர். எனவே தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். திருச்சியில் FL2 வகை மதுபான கடை திறக்க அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சியரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு ஆண்டுக்கு 500 மதுக்கடைகளை பூட்டுவதாக கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலிலே தேர்தல் வாக்குறுதியாக அச்சிட்டு கொடுத்துவிட்டு, அதன் பிறகு இதுவரைக்கும் கடைகளை மூடாமல் புதுசாக இப்போ சாராய கடைகளை திறந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே கடந்த ஆண்டு இது மாதிரி போராட்டம் FL2 மணமகிழ் மன்றங்கிற பேரில் மாது, சூது எல்லாம் சேர்த்து ஒன்றா நடத்துகிற மாதிரி சாராய கடை சோமரசன்பேட்டையில் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அன்றைக்கி எதிர்த்து நம்ம போராடுறோம். எல்லா பத்திரிகையும் ஊடகங்களும் செய்தி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை நடத்துகிறத கைவிட்டுட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் 2015 சசி பெருமாள் ஐயா இறந்தப்போ அன்றைக்கு இது வந்து அங்கே தொடர்ந்து நடந்த கடையை மூடணும். இவர் வருஷத்துக்கு 500 கடையை மூடுறேன்னு சொன்னதை விட மாண்புமிகு அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் இப்போ வந்து கடைகளை புதுசாக திறந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம திருச்சி புத்தூர் சீனிவாசன் நகரில் ஒரு சாராய கடை கடந்த 30ஆம் தேதி திறந்துருக்காங்க. போன வாரத்தில் குழுமணி ரோட்டில் அந்த வரையூரை பக்கத்தில் அங்கே ஒரு FL2 சாராய கடை. இப்போ சோமரசம்பேட்டை கடை பூட்டி இருந்த கடையை இப்போ திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு கலெக்டர். ஏற்கனவே சாராய கடை திருச்சி மாவட்ட எல்லைக்குள்ளே எந்த இடத்துலையும் நாங்கள் திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் டாஸ்மாக் மேலாளரும் 2 பேரும் கடிதம் கொடுத்துருக்காங்க. மாவட்ட எல்லைக்குள்ளேயே எந்த இடத்துலையுமே புதுசாக நாங்கள் சாராய கடை திறக்க மாட்டோம். வார்த்தையை மாறி அரசு அதிகாரிகள் பேசுகிறாங்க. ஆட்சியாளர்கள் ஓட்டை வாங்கிட்டு 2019 பாராளுமன்றத்தில் தேர்தலில் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியில் அமர்த்திருக்கோம். இப்போ நடப்பு ஆண்டில் 2024 மக்கள் ஓட்டு போட்டு இப்போ தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு 40க்கு 40 மக்கள் ஓட்டுங்க மக்களுக்கு துரோகம் செய்ய விதமாக அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவர் வந்து சாராய கடையை புதுசாக திறக்கிறாருன்னா, அப்போ அவங்க குடும்பம் வாழ்ந்தால் போதும், நாட்டு மக்கள் எல்லாம் குட்டிச்சவராக போகணுன்றனால இந்த பக்கம் இங்கே பாருங்கள், புயலை போடக்கூடாதுன்னு ஒழிப்போம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் விளம்பரம் கொடுத்துருக்காரு. பள்ளித்துறையிலலாம் எழுதியிருக்கு, விஜயகொண்டான் திருமலை பாலத்திலலாம் எழுதி வச்சுருக்காரு. புயலையே பண்ணணும். அப்போ சாராய கடையை திறப்போன்னு சொல்லுவாரா கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர்? ஒரு பக்கம் ஒழிப்போம், போதை பாக்குகளை ஒழிப்போம், புகையிலையை ஒழிப்போம்னு சொல்லிட்டு போர்டை எழுதி வச்சுக்கிட்டு மறுபக்கம் சாராய கடையை திறக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாருன்னா வந்து என்ன அர்த்தம்? FL2 சாராய கடைனா உங்கள் இந்த தினமணி பத்திரிகையில் தான் கடந்த ஜூலை 13 செய்தி வெளியிட்டிருக்காங்க. அங்கே ஒரு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு ஒரு வழக்கறிஞர். நான் அந்த FL2 சாராய கடையில் ஒப்பந்ததாரராக இருக்கேன், பார்ட்னராக இருக்கேன். அங்கே நாங்கள் விபச்சார தொழில் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு வந்து போலீஸ் தொந்தரவு கொடுக்குது,
அந்த போலீஸ் தொந்தரவை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர்கிட்ட முறையிடுறாரு. நீதியரசர் வன்மையாக கண்டிக்கிறார். கண்டித்து அவர் செய்தி இப்போ ஒன்று வந்திருக்கு பத்திரிக்கையில், ஜூலை 13 2024 செய்தி வந்திருக்குது. கண்டித்து அவரை வந்து சமூக நலத்துறையில் 10,000 ரூபா பணம் கட்ட அவருக்கு அவதாரம் போட்டு அந்த வழக்கறிஞருக்கு, அதே நேரத்தில் ஃபார் கவுன்சிலேருந்து அவரை நீக்கணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. அப்போ FL2 சாராய கடனா விபச்சாரம் நடத்துறதுக்கு கலெக்டர் அனுமதி கொடுக்குறாரா? இவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை ஆதரிக்கிறாரா? அவங்க வீட்டுக்காரம்மா துர்காதேவி அதை ஆதரிக்கிறாங்களா? உதயநிதி அதை ஆதரிக்கிறாரா? அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டு அனுப்பணுமா உங்களுக்கு? விபச்சாரத்தை நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதி வழங்குறதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா? நீங்கள் அங்கங்கே சாராய கடை தொடர்ந்து திரும்ப மற்றபடி விபச்சார விடுதிகளை மறைமுகமாக ஆளுங்கட்சி சார்பாக நடத்துகிறாங்கன்னா வீடு தேடி வந்து மிரட்டுறக்க வர்றாங்க. சேர்மன் அந்தநல்லூர் ஒன்றிய சேர்மனை விட்டு மாட்டாங்க. காஜாமலை விஜி சாராய கடையை நடத்துறதுக்கு அனுமதி கேட்குறாரு. மந்திரியும் கலெக்டரும் உங்களை பார்த்துட்டு சரி கட்டிட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லி கேவலமான சூழ்நிலைக்கு துறராஜ் அந்தநல்லூர் ஒன்றிய சேர்மன் என் வீட்டுக்கு வந்து கேட்குறாருன்னா, இந்த நாடு எங்கே போகுது? போக்குவரத்து சாலை இல்லை, தண்ணீர் பாசனத்துக்கு இது வரைக்கும் ஏரிகளை அழிச்சு குளங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சீர்படுத்த முடியல. இதுக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் அக்கறை காட்டலை. சாராய கடைக்கு அக்கறை காட்டணும்னா நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு திமுககாரர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 100க்கு 100னா எப்படி வரும்? ஓட்டு போட்ட நாங்கள்லாம் தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கணும், உங்கள் குடும்பம் பூரா பொழைச்சிக்கிட்டு இருக்கணும், காசை கொடுத்து ஓட்டு வாங்கலான்னா மக்கள் ஏமாந்து போயிருக்காங்களா? இதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? எப்படிங்கய்யா என்ன போராட்டம் பண்ணுறீங்கன்னா? இதுக்காக வேண்டி காலையிலேருந்து தண்ணி இறந்தால் உண்ணாநிலை போராட்டம். ஆமாம், சாகுமறை. திமுக கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சியினரும் இந்த செய்தியை நெருக்கடியை கொடுத்து அனைத்து சாராய கடையும் மதுக்கடைகளும் பூட்டணும். இடி விழுந்து சேர்த்து போகிறோம், மின்சாரம் தாக்கி செய்கிறோம், பட்டாசு தொழிற்சாலையில் 150 ரூபா 200 ரூபா சம்பளத்துக்கு வாங்குற கறிகறியாக பிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அந்த குடும்பத்துக்கு 3 லட்சம் இழப்பீடுங்கிறாரு. சாராயம் குடித்தவனுக்கு போய் 10 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. வன்மையை கண்டி ராஜினாமா பண்ணணும். மு.க. ஸ்டாலின் போலீஸ் மந்திரி ராஜினாமா பண்ணணும். இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏற்பட்டுருக்குது. இவர் ஆட்சியில் இவரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு இப்போ தெருவில் நின்றுக்கிட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். FL2 சாராய கடைனா விபச்சார விடுதியை நடத்துறதுக்கு நீ அனுமதி கொடுக்குறேன்னா இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், வெளியில் தெரியணுங்கிறக்க வேண்டி தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டிருக்காரு. இதையும் உத்தரவு போட்டுட்டு பாக்குக்கு ஒழிப்போம் போதை பார்க்க போடக்கூடாதுன்னு சொல்லி இதை விளம்பரப்படுத்தியிருக்காரு. இதை விளம்பரப்படுத்திட்டு விபச்சார விடுதியை திறக்கிறதுக்கு இவர் அனுமதி கொடுக்குறாருன்னா இந்த கலெக்டர் ராஜினாமா பண்ணணும். இவர் ஏற்கனவே நான் மதுக்கடையை திறக்க மாட்டேன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. கலெக்டர் ராஜினாமா பண்ணணுங்க.